வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் பாண்டிங், கெமிஸ்ட்ரியில் உள்ள ஒரு முக்கியமான டாபிக் தான். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா நீட், டிஆர்பி, சிஎஸ்ஐஆர் இது மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு உங்களுக்கு ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். உங்களுக்கு அடுத்த வீடியோ உங்களை தேடி வரும். அதுக்கு ஒரு பெல் பட்டனையும் ஒரு ப்ரெஸ் பண்ணுங்கள். கொஸ்டின் போவோம். among the following species which has the minimum bond length. ஸோ பாண்ட் லென்த் வந்து எதுக்கு வந்து மினிமமாக இருக்குது? நம்ம இந்த நாளத்தோட பாண்ட் லென்த்து நம்மளால் மனப்பாடம் பண்ண முடியுமானா முடியாது. ஸோ நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னாக்க, எப்படி வந்து பாண்ட் லென்த்தை கண்டுபிடிக்கும் அப்படின்னாக்க, நமக்கு பாண்ட் ஆர்டர் அப்படின்னு நமக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும். இந்த பாண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணோம்னாக்க, NB - NA/2. இது எந்த தேரியில் இருக்கும்னாக்க மாலிகுலர் ஆர்பிட்டால் தேரி, MOT தேரியில் கொடுத்துருப்பாங்க. இந்த பாண்ட் ஆர்டரை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம்னாக்க, பாண்ட் ஆர்டர் இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த். பாண்ட் லென்த்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். அதாவது பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா பாண்ட் லென்த்து கம்மியாக இருக்கும். அதே மாதிரி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் எனர்ஜி. அதாவது பாண்ட் ஆர்டர் வந்து பாண்ட் எனர்ஜிக்கு டைரக்ட் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும், பாண்ட் லென்த்துக்கு இன்வெர்ஸ் ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். ஸோ அதை வேறு எப்படி சொல்லலாம், பாண்ட் லென்த்து பார்த்திங்க அப்படின்னாக்கா பாண்ட் ஆர்டருக்கும் பாண்ட் எனர்ஜிக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்கும். சரி, இந்த ரிலேஷன் வச்சு இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுறது இந்த கொஸ்டினுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் போரானுக்கு உங்களுக்கு இந்த பாண்ட் ஆர்டர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். போரான் அப்படிங்கிறது 5 எலக்ட்ரான் சிஸ்டம். ஸோ B2 அப்படின்னாக்கா 2 போரான். ஸோ 5 + 5 இது வந்து ஒரு 10 எலக்ட்ரான் சிஸ்டம். நீங்கள் MOT தேரியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி ஃபில் பண்ணணும் அப்படின்னாக்கா, சிக்மா 1s, சிக்மா ஸ்டாரு 1s, சிக்மா 2s, சிக்மா ஸ்டாரு 2s, அதுக்கப்புறம் சிக்மா பை 2px. அது வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா பை 2p ஒய்யோட எனர்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா சிக்மா 2pz, அதுக்கப்புறம் பை 2px ஸ்டாரு, இது வந்து பை 2py ஸ்டாருக்கு ஈக்குவலாக இருக்கும். அதுக்கப்புறம் சிக்மா ஸ்டாரு 2pz, ரைட்டுங்களா? இதெல்லாம் வந்து இதோட ஆர்டர். இப்போ நீங்கள் இந்த 10 எலக்ட்ரான் எப்படி ஃபில் பண்ண முடியும்னாக்க, 2 4 6 8 9 10. அப்போ இங்கே பாருங்கள், NB - NA இருக்குங்களா, எவ்வளோ வரும் இந்த பாண்ட் ஆர்டர் போரானுக்கு பார்த்திங்க அப்படின்னாக்கா, இது வந்து இந்த ஸ்டார் போட்டிருக்கிறது ஆன்டி பாண்டிங், பின்னு அது ஸ்டார் இல்லாத வந்து பாண்டிங். பாண்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா 2 4 5 6. ஸோ 6 இருக்கும். ஆன்டி பாண்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னாக்கா 2 4 இருக்கும். ஸோ 6 - 4/2 2/2 இட் இஸ் ஈக்குவல் டு 1. இது மாதிரி நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஃப்ளூரினுக்கு வந்து பாண்ட் ஆர்டர் 1 வரும், போரானுக்கு வந்து பாண்ட் ஆர்டர் 1 வரும், கார்பனுக்கு வந்து பாண்ட் ஆர்டர் 2 வரும், O2- வந்து ஒரு 1.5 வரும். ஸோ இருக்கிற வந்து பாண்ட் ஆர்டர் எதுக்கு அதிகமாக இருக்குது? கார்பனுக்கு தான் இருக்குது, இந்த C2 மாலிகுல் தான் இருக்குது. ஸோ C2 மாலிகுலுக்கு அதிகமாக இருக்கிறதுனால பாண்ட் லென்த்து இதுக்கு தான் என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். ஏன் பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா பாண்ட் லென்த்து கம்மியாக இருக்கும். என்ன கேட்டிருக்கான், மினிமம் பாண்ட் லென்த் தான் கேட்டிருக்கான். ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆர் ரிசோனன்ஸ் ஃபார்ம்? எது வந்து ரிசோனன்ஸ் ஃபார்ம் பண்ணது கேட்டிருக்காங்க. நீங்கள் இதுக்கு நிறையா வழி இருக்குது ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனால் உங்களுக்கு எளிதாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், அப்படியே ரிசோனன்ஸ் போட்டு பாருங்கள். இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகி இங்கே வருது, இந்த பாண்டு ஷிஃப்ட் ஆகி இந்த நைட்ரஜன் மேலே போகுது. அப்போ என்ன கிடச்சிருக்கோங்க, இது ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்ததுன்னா இங்கே வந்து 2 2 4, அதாவது 2 லோன் பேர் தான் இருக்கும். ஒரு லோன் பேர் பாண்ட் பேராக மாறிடுச்சு, இங்கே உள்ள ஒரு பாண்ட் பேர் லோன் பேராக மாறி இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷன் தான். இங்கே வந்து ஆல் ஆஃப் தீஸ்னு கொடுத்துருக்கோம், நம்ம அடுத்து செக் பண்ணுவோம். ஸோ இது வந்து ஷிஃப்ட் ஆகி இங்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. இது ஷிஃப்ட் ஆகி இங்கே வந்தால் இங்கே என்ன வந்திருக்கணும், டபுள் பாண்ட் வந்திருக்கணும். இது ஷிஃப்ட் ஆகி இங்கே போயிருந்துருக்கணும். ஸோ இங்கே வந்து இந்த பாண்ட் பேர் லோன் பேராக மாறும். ஆனால் இங்கே வந்து இது இல்லை, டபுள் பாண்ட் இல்லை. ஸோ இது ஆன்சர் தப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் ஆஃப் தீஸும் ஆன்சர் தப்பு தான். அடுத்து இதை பார்ப்போம் நம்ம. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 6 எலக்ட்ரான், இங்கேயும் 6 எலக்ட்ரான் இருக்குது. இங்கே 2 எலக்ட்ரான் இங்கேருந்து வந்திருக்கலாம் அப்படின்னாக்க, இங்கேருந்து இப்படி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. 2 எலக்ட்ரான் இங்கே வந்திருக்கும். ஆனால் இங்கே வந்துச்சுன்னா இங்கே டபுள் பாண்ட் வந்திருக்கணும். இங்கே 2 லோன் பேர் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ இதுவும் தப்பு. ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
அடுத்து பாருங்கள், விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் தி லீஸ்ட் போலார், எது வந்து போலாரிட்டி வந்து கம்மியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே ஹைட்ரஜனோட ஹாலைட்ஸ். இங்கே பாருங்கள், HF, HCl, HBr, HIA. நீங்கள் ஹாலஜனில் வந்து நீங்கள் டவுன் த குரூப் வந்தீங்க அப்படின்னாக்க எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து குறையும், டிக்ரீஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி குறைஞ்சி அப்படின்னாக்கா போலாரிட்டி கம்மியாகும். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் தி ஃபாலோவிங் அரேஞ்ச்மெண்ட் கரெக்ட்லி ரெப்ரசன்ட் எ டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் பாண்ட் ஆங்கிள். பாண்ட் ஆங்கிள் வந்து எதுக்கு வந்து சரியான இறங்கு வரிசை எதுன்னு கேட்டிருக்காங்க. உங்களுக்கு இது மாதிரி இப்போ H2O இப்படி இருக்குனாக்கா இது வந்து OH, இதில் வந்து O தாங்கிறது, ஓங்கிறது தான் சென்ட்ரல் அயன். ஸோ சென்ட்ரல் அயனோட, அதாவது சென்ட்ரல் அயனோட எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் ஆங்கிள். அதாவது எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகமாக இருந்துச்சுனாக்கா பாண்ட் ஆங்கிள் அதிகமாக இருக்கும். நீங்கள் இங்கே பாருங்கள், இது சென்ட்ரல் ஆட்டம், H2Oக்கு O, இதுக்கு இது சென்ட்ரல் ஆட்டம், இதுக்கு N சென்ட்ரல் ஆட்டம். நீங்கள் ஆக்சிஜன் கிரேட்டர் தென் நைட்ரஜன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அப்போ ஆக்சிஜனுக்கு தான் அதிகமான எலக்ட்ரான் கவர் தன்மை இருக்கணும். ஆனால் இங்கே நைட்ரஜன் கொடுத்துருக்காங்க, இது தப்பு. அதேமாதிரி நீங்கள் இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இங்கே ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன். நீங்கள் இந்த வரிசை பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜன் கிரேட்டர் தென் நைட்ரஜன் தென் கார்பன் வரணும். ஆனால் இந்த வரிசையும் அதே மாதிரி இல்லை, கார்பன் அதிகமாக கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் நைட்ரஜன் ரிவர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவும் கிடையாது. நீங்கள் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்துலேயும் என்ன இருக்குது, நைட்ரஜன் தான் இருக்குது. ஸோ இதையும் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஏன்னாக்க நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆன்டிமனி, பிஸ்மத். இதில் பார்த்தீங்கன்னாக்கா டவுன் த குரூப் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து என்ன ஆகும், கம்மியாகும். எலக்ட்ரோ நெகட்டிவ் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து டிக்ரீஸ் ஆகிறதுனால அதோட பாண்ட் ஆங்கிள் என்ன ஆகும், கம்மியாகணும். ஸோ அப்படி தான் நைட்ரஜன்லேருந்து பாஸ்பரஸ் போகும்போது கம்மியாகுது, பாஸ்பரஸ்லேருந்து ஆர்சனிக் போகும்போது கம்மியாகுது. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, த ஷேப் ஆஃப் தி IF5 அண்ட் IF7. இது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். உங்களுக்கு IF7 IF5ஓட ஸ்ட்ரக்சர் பாருங்கள், இதுதான் IF5 IF7ஓட ஸ்ட்ரக்சர். டெட்ராகோனல் பைபிரமிடு, பென்டகோனல் பைபிரமிடு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து பாருங்கள், த ஹைபிரிடைஸ்ட் ஸ்டேட் ஆஃப் கார்பன் இன் டைமண்ட், கிராஃபைட், அசிட்டிலின். மூணுலேயுமே கார்பனோட சேர்மம் தான். இதில் வந்து எது வந்து இதோட ஹைபிரிடேஷன் கேட்டிருக்காங்க. நமக்கு அசிட்டிலின் தெரியும், C+C HH. எப்போதுமே ட்ரிபிள் பாண்ட்னாக்க அது வந்து SP. இதே டபுள் பாண்ட் இருந்துச்சு அப்படின்னாக்க அது வந்து என்னது SP2. அதுவே சிங்கிள் பாண்டு, இப்படி சிங்கிள் பாண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து SP3 ஹைபிரிடைசேஷன். ஸோ அசிட்டிலினுக்கு வந்து என்ன ஹைபிரிடைசேஷன், SP ஹைபிரிடைசேஷன். இங்கே அப்போ இது ஆன்சர் இல்லை, இதுவும் ஆன்சர் இல்லை, இது இருக்கலாம். அடுத்தது கிராஃபைட் டைமண்டு. நீங்கள் கிராஃபைட் பார்த்தீங்கன்னாக்க இது வந்து கண்டக்டன்ஸு இருக்கும், கண்டக்டிவிட்டி இருக்கும். ஸோ கண்டக்டிவிட்டி இருந்ததுனால இது என்ன ஹைபிரிடேஷன், ஒன்று SPயாக இருக்கணும், இல்லைன்னா SP2வாக இருக்கணும். நீங்கள் இங்கே பாருங்கள், இங்கே SP2, இது SP3. ஸோ SP2 தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். டைமண்டுக்கு பார்த்தீங்கன்னாக்க SP3, இதனால இது கண்டக்டிவிட்டி இருக்காது. கண்டக்டன்ஸ் வந்து டைமண்டுக்கு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது. அடுத்தது PCl5 அண்டர்கோஸ். PCl5நாலே நமக்கு தெரியும், இது வந்து ஒரு SP3 டீஹைபிரிடைசேஷன், அதாவது ட்ரைகோனல் பைபிரமிடில் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டி ஆர்பிட்டல் வந்து எந்த ஆர்பிட்டல் இன்வால்வ் ஆகும் அப்படின்னாக்க DZ², ஆக்சியல் ஆர்பிட்டல் உள்ள DZ² தான் இன்வால்வ் ஆகும். ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் கார்பன் விச் ஆஃப் தி ஃபாலோவிங் இஸ் அரேஞ்ச் இன் தி கரெக்ட் ஆர்டர் ஆஃப் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ நீங்கள் ஹைபிரிடைசேஷன் கொடுத்துருக்காங்க, SP, SP2 அண்ட் SP3. SPயில் பார்த்தீங்க அப்படின்னாக்க நம்ம எஸ் கேரக்டர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். இதில் எஸ் கேரக்டர் பார்த்தீங்கன்னாக்கா 50% எஸ் இருக்கும், 50% P இருக்கும். 100%ல இதில் பாதி இது பாதி. இதில் பார்த்தீங்கன்னாக்கா 33% வந்து எஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னாக்கா 25% வந்து எஸ் இருக்கும். ஸோ எஸ் கேரக்டர் வந்து எதுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா SPக்கு தான் அதிகம் இருக்குது. எஸ் கேரக்டர் அப்படிங்கிறது இட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. ஸோ எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி பார்த்தீங்கன்னாக்கா எஸ் கேரக்டர் அதிகமாக இருந்துச்சுனாக்கா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியும் அதிகமாக இருக்கும். ஸோ SPக்கு தான் வந்து இதுக்கு எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதிகம். ஸோ ஆர்டர் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். The hybridization of the carbon involved கார்பன் சிங்கிள் பாண்ட். நீங்கள் சிங்கிள் பாண்ட் பாருங்கள், இங்கே தான் இருக்குது சிங்கிள் பாண்ட் கார்பன். இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா இதோட டபுள் பாண்டில் இருக்குது, இந்த கார்பன் இதோட ட்ரிபிள் பாண்டில் இருக்குது. ஸோ ட்ரிபிள் பாண்ட்னா அது SP, டபுள் பாண்ட்னா SP2. ஸோ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர்.
விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் த பிரமிடல் ஷேப். நீங்கள் எது வந்து பிரமிடல் ஷேப்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா அதோட ஹைபிரிடைசேஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஹைபிரிடைசேஷனை கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இந்த 8 வரைக்கும் வேலன்சி செல் எலக்ட்ரான் 8 வரைக்கும் இருந்துச்சுனாக்கா அதை டிவைட் பை 2 போடணும். அதுக்கப்புறம் 8லேருந்து 52 வரைக்கும் இருந்துச்சுனாக்கா அது டிவைட் பை 8 போட்டு நம்ம வகுத்து அந்த வார அந்த ஈவு அந்த மீதி ஈவு ரெண்டுத்தையும் பார்க்கணும். இந்த ஈவை எடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்க அதை வந்து 8க்கு கீழே 2 இல்லை, அதாவது 1 இல்லாமல் இருந்துச்சு 2க்கு மேலே இருந்துச்சுன்னா அதை மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணணும். நான் உங்களுக்கு ஒரு இதை நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்க வைக்கிறேன். PCl3 பாருங்கள். நீங்கள் பாஸ்பரஸ் நைட்ரஜன் இல்லை, நைட்ரஜன் பார்த்தீங்கன்னாக்கா 7 நைட்ரஜன் பாஸ்பரஸ் ஆர்சனிக்லாம் ஒரே குரூப்பில் வரும். ஸோ நம்ம வந்து நைட்ரஜன் கண்டுபிடிச்சா அதான் பாஸ்பரஸோட வேலன்சி. பாஸ்பரஸோட நைட்ரஜன் வேலன்சி எத்தனை இருக்குனாக்கா 5 எலக்ட்ரான் இருக்கும். அதேமாரி Cl எடுத்திங்கனாக்கா 7 எலக்ட்ரான் இருக்கும் வேலன்சியில். ஸோ 3, ஸோ எப்படி இருக்கும் 5 + 7 3 21 26 / 8 3 24 பாக்கி 2 இருக்கும். பை 2 போட்டிங்கனாக்கா 3 + 1 = 4. இது வந்து ஒரு sp3 ஹைபிரிடைசேஷனில் இருக்கும். ஸோ sp3 ஹைபிரிடைசேஷன் அப்படிங்கிறது என்ன, இது வந்து ஒரு டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஆனால் இங்கே ஒரு Cl இங்கே ஒரு Cl இங்கே ஒரு Cl இருக்கும். இது வந்து வேக்கன்ட் சைட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லோன் பேர் இருக்கும். அதாவது உங்களுக்கு S2p3 ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஸோ P3யில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இப்படி இருக்கும் பாஸ்பரஸில், இதில் S2ல் இப்படி இருக்கும். இந்த P3யில் தான் வந்து 3 Cl இணைஞ்சிருக்கும். இந்த லோன் பேர் எலக்ட்ரான் வந்து இங்கே வெளில இந்த வேக்கன்ட் சைட்டில் வந்து உட்காந்துருக்கும். ஸோ PCl3 தான் பிரமிடல் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். பாக்கி இந்த SO3 CO3 2- NO3- நைட்ரைட் கார்பனேட் இந்த சல்ஃபர் ட்ரை ஆக்சைடுனாக்க sp2 ஹைபிரிடைசேஷனில் இருக்கும், ட்ரை ஆங்கிள் ஸ்ட்ரக்சரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் CO3 2- ஒர்க் அவுட் பண்ணுறேன். கார்பனுக்கு வந்து 4, ஆக்சிஜனுக்கு வந்து 8 எலக்ட்ரான் இருக்கும். 1s2 2s2 2p4 இருக்கும். இதுதான் வந்து ஆக்சிஜனுக்கு. ஸோ வேலன்சியில் வந்து ஒரு 6 எலக்ட்ரான் இருக்குது. 18 + இந்த 2 எலக்ட்ரான் எக்ஸ்ட்ரா இருக்குது, அதையும் கூட்டிக்கணும். ஸோ 18 × 20 24 எலக்ட்ரான் சிஸ்டம். பை 8 நீங்கள் டிவைட் பண்ணிங்கனாக்கா 3 sp2 ஹைபிரிடைசேஷன். அடுத்து which of the following have been arranged in increasing order of bond order. நீங்கள் ஆக்சிஜனை பொறுத்த மட்டும் அதோட MO3யில் பார்த்தீங்கன்னாக்கா σ1s σ*1s σ2s σ*2s அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா σ2pz. இது முக்கியம். இது வந்து மற்றதில் பார்த்தீங்கன்னா பின்னாடி வரும், இதில் மட்டும் முன்னாடி இருக்கும். π2px = π2py. அதுக்கப்புறம் π*2px = π*2py. அதுக்கப்புறம் σ*2pz. இதுதான் ஆர்டர். இந்த ஆர்டரை வச்சு நீங்கள் பாண்ட் ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். இந்த பாண்ட் ஆர்டரும் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் தான், ஒன்று ஒரே மாதிரியான இதுதான். பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருந்துச்சுன்னா டிசோசியேஷன் எனர்ஜி அதிகமாக இருக்கும். பாண்ட் ஆர்டர் அதிகமாக ஸ்ட்ராங்காக இருக்கும், ஸ்ட்ராங்காக இருந்துச்சுனாக்கா எனர்ஜி அதிகமாக இருக்கும். நீங்கள் O கொடுத்துருக்காங்க, O2 கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் O2 + கொடுத்துருக்காங்க, O கொடுத்துருக்காங்க, O2 + கொடுத்துருக்காங்க, அப்புறம் O2 - கொடுத்துருக்காங்க, O2 2- கொடுத்துருக்காங்க. இது நீங்கள் கால்குலேட் பண்ணாமல் இதெல்லாம் நீங்கள் மனப்பாடமாக வச்சுக்கலாம். O2 வந்து எப்படி இருக்கும், O டபுள் பாண்ட் 1 இருக்குங்களா. ஸோ இதோட பாண்ட் ஆர்டர் 2. நீங்கள் O2 + பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் 0.5, கீழே வரும்பொழுது 0.5 வந்து கம்மியாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து இதோட பாண்ட் ஆர்டர். இருக்கிற பாண்ட் ஆர்டர் அதிகமாக எதுக்கு இருக்குது, O2+. ஸோ O2+, அதுக்கப்புறம் O2 O2- O2 2-. ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். The oxygen molecule is paramagnetic. இதில் நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்தாலே இங்கே பாருங்கள், இந்த ஆக்சிஜனுக்கு ஃபில் பண்ணுறேன். ஆக்சிஜன் வந்து ஒரு 16 எலக்ட்ரான் சிஸ்டம். 2 4 6 8 10 12 14 15 16 இது 2 ஈக்குவல் எனர்ஜி, ரைட்டுங்களா. ஸோ இந்த அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குல்ல, அது வந்து எப்படி இருக்குது, பேராமேக்னெட்டிக் ஃபீஸாக இருக்குது. ஸோ என்ன இருக்குது, இட் கண்டைன் அன்பேர்ட் எலக்ட்ரான் இன் தி ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டால். நல்லா கவனிங்க, இந்த பாருங்க இருக்குது பாருங்கள். ஏன் வந்து பேராமேக்னெட் இருக்குது, அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது, எங்கே இருக்குது, π* ஆர்பிட்டால் இருக்குது. ஸோ ஆப்ஷன் B இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்தது பாருங்கள், டூரிங் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி மாலிகுலர் ஆர்பிட்டால் ஃப்ரம் அட்டாமிக் ஆர்பிட்டால் த எலக்ட்ரான் டென்சிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டாக்க நோடுனா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, நோனாலே 0 எலக்ட்ரான் டென்சிட்டி. 0 எலக்ட்ரான் டென்சிட்டி இருந்துச்சா அதுக்கு பேர் வந்து நோடுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த நோடல் பிளேனில் இல்லை நோடு இந்த வார்த்தை வந்தாலே என்ன அர்த்தம் அப்படின்னாக்க 0ன்னு அர்த்தம். ஸோ 0 இன் தி
நோடல் பிளேன் தான் கரெக்டான ஆன்சர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் இஸ் ட்ரூ? நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாண்ட் ஆர்டர் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் லென்த், பாண்ட் ஆர்டர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பாண்ட் எனர்ஜி. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். த டென்சிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் கிரேட்டர் தென் தட் ஆஃப் தி ஐஸ். என்ன காரணம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஹைட்ரஜன் பாண்டிங், வாட்டரில் இருக்கிற ஹைட்ரஜன் பாண்ட். மேக்ஸிமம் பாசிபிள் நம்பர் ஆஃப் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் இன் விச் வாட்டர் மாலிகுல் கேன் பார்ட்டிசிபேட் இஸ். அதாவது ஒரு வாட்டர் மாலிகுல் எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் மாலிகுலில் பார்த்தீங்கன்னாக்கா ஆக்சிஜனோட நம்பர் வந்து 8 எலக்ட்ரான் சிஸ்டம். ஸோ 1s2 2s2 2p4 இருக்கும். இந்த 2p4 தான் வேலன்சியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 1 2 3 4 இருக்கும். இது வந்து 2s2 இருக்கும். இதுதான் வந்து இணைதிறன் கோடு, வேலன்சி கோடு. ஸோ நம்ம ஆக்சிஜன் வந்து இங்கே ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் சேர்ந்துடும். இந்த 2 லோன் பேர் எலக்ட்ரான், இந்த 2 லோன் பேர் எலக்ட்ரானும் ஆக்சிஜன் மேலே இப்படி 2 புள்ளி வச்சு இப்படி நம்ம கொடுத்துருப்போம். இதுதான் இங்கே இருக்குது. ஸோ இங்கிட்டு ஒரு லோன் பேர், இங்கிட்டு ஒரு லோன் பேர் இருக்கும். இது இது இங்கேருந்து வந்து ஒரு ஹைட்ரஜன் பாண்ட், இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி இந்த H2வில் வந்து இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம். அதே மாதிரி இங்கிட்டு உள்ள ஒரு H2 வந்து இங்கேருந்து ஒரு ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணலாம். ஸோ ஒரு வாட்டர் மாலிகுல் சுற்றி எத்தனை ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும்னாக்க 4 ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். ஹைட்ரஜன் பாண்ட் இஸ் எக்ஸிபிட்டட் பை எதில் இருக்குனாக்கா, ஹைட்ரஜன் பாண்ட் வந்து ஹைட்ரஜனை விட அதிக எலக்ட்ரான் கவர் தன்மையுடைய, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து அதிகமாக இருக்கணும். எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி வந்து அதிகமாக உள்ள ஒரு ஆட்டத்துக்கு கூட தான் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஸோ ஃப்ளூரின், ஆக்சிஜன், ஹைட்ரஜன் கூட தான் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும். இதோட ரீசெண்டாக பாலிடெக்னிக் டிஆர்பியில் கேட்டாங்க. எப்படி அப்படின்னாக்கா HF, H2O, அதுக்கப்புறம் NH3, HCl எதில் வந்து ஹைட்ரஜன் பாண்ட் இல்லைன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ HCl தான் ஆன்சர் இதுக்கு. ஸோ நம்ம எதுதான் ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் பண்ணும், ஃப்ளூரின், ஆக்சிஜன், நைட்ரஜன். ஸோ ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். விச் ஆஃப் தி ஃபாலோயிங் மாலிகுல் ஃபார்ம் 2 எலக்ட்ரான் 3 சென்டர் பாண்ட்? அது என்ன 2 எலக்ட்ரான் 3 சென்டர் பண்ணால் ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அதாவது நீங்கள் டைபோரன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க அதோட ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் இருக்கும். இந்த பாண்டு தான், அதாவது இந்த பாண்டு தான், இதுதான் வந்து என்னது 3 சென்டர், 1 2 3 சென்டர் இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா 2 எலக்ட்ரான் தான் இந்த பாண்டாக இருக்கும். ஸோ 3 சென்டர் 2 எலக்ட்ரான் உள்ள பாண்ட் வந்து டைபோரனில் உள்ளது தான் B2H6. அக்கார்டிங் டு ஃபெஜான்ஸ் ரூல்ஸ் கோவலன்ட் பாண்ட் இஸ் ஃபேவர்ட் வென் தேர் இஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஃபெஜான்ஸ் ரூல்ஸை வந்து நீங்கள் அப்ளை பண்ணினாலே லார்ஜ் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் ஸ்மால் கேட்டையான் ஃபேவர் த கோவலன்சி. அப்போ கோவலன்சி யார் ஃபேவர் பண்ணுறா? பாசிட்டிவ் சார்ஜ் வந்து அதிகமாக இருக்கணும், கேட்டையானோட சைஸ் வந்து ஸ்மாலாக இருக்கணும். ஸோ ஸ்மால் கேட்டையான் அதே நேரத்தில் ஆணையான் இருக்குது. அப்படியே ஆப்போசிட். ஆணையான் எப்படி இருக்கணும்? ஆணையானை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்க லார்ஜ் ஆணையானாக இருக்கணும், ஸ்மால் கேட்டையான் இருக்கணும். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அக்கார்டிங் டு ஃபெஜான்ஸ் ரூல் அயானிக் பாண்ட், இங்கே நம்ம வந்து கோவலன்சிக்கு தான் நம்ம இதை சொல்லியிருக்கோம். அயானிக் என்னது? அப்படியே ஆப்போசிட். ஸோ அயானிக் பாண்டாக வரணும் அப்படின்னாக்க பாசிட்டிவ் சார்ஜ் வந்து எப்படி இருக்கணும்? ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜாக இருக்கணும். ஸ்மால் பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் லார்ஜ் சைஸு. இது எது? கேட்டையானுக்கு. இது எதுக்கு? இது அயானிக்கு. கோவலன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட். அவன் என்ன கொடுத்துருக்கான்? லோ பாசிட்டிவ் சார்ஜ், லோனாக்கு ஸ்மால் தான், லோ பாசிட்டிவ் சார்ஜ் அண்ட் லார்ஜ் சைஸ். இது வந்து கரெக்டு. ஆனால் இங்கே பாருங்கள் டி, ஆப்ஷன் டி பாருங்கள், ஆப்ஷன் ஏவும் டியும் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் டியில் வந்து எக்ஸ்ட்ரா ஆணையான் ஹேவியாக ஸ்மால் சைஸ்ன்னு கொடுத்துருக்கான். கண்டிப்பாக கேட்டையான் லார்ஜ் சைஸ்னா ஆணையான் எப்படி இருக்கணும்? ஸ்மால் சைஸஸாக இருக்கணும். ஸோ ஆணையான் ஹேவ் ஸ்மால் சைஸ். ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அண்ட் அயானிக் பாண்ட் கேன் பி ஃபார்ம்டு பிட்வீன் 2 ஆட்டம்ஸ். அயானிக் பாண்ட் வந்து எப்போ ஃபார்ம் ஆகும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு சோடியம் குளோரைடு, நமக்கு இருந்த ஃபெர்மிலியான ஒரு சால்ட் சோடியம் குளோரைடு, இது Na+Cl- இருக்கும். Na பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 11 எலக்ட்ரான் சிஸ்டம். இது என்னவா பிரியும் அப்படின்னாக்கா Na+ ஆகும், ஒரு எலக்ட்ரானை வெளில விடும். இதுக்கு பேர் தான் அயனைசேஷன் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி Cl என்ன பண்ணோம்? இந்த எலக்ட்ரானை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டு Cl- மாறும். இந்த ப்ளஸுக்கும் மைனஸுக்கும் இடையே உள்ள ஒரு ஃபோர்ஸ் தான் இந்த அயானிக் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் பேர் வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி. ஸோ Cl வந்து எலக்ட்ரான் அஃபினிட்டி ஆகும், Na வந்து அயனைசேஷன் எனர்ஜி, அந்த ப்ராசஸில் இன்வால்வ் ஆகி தான் ஒரு அயானிக் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணும். ஸோ அப்படி என்ன எழுதலாம் அப்படின்னாக்கா Na வந்து 11லேருந்து 10 எலக்ட்ரான் சிஸ்டமாக மாறுது. 10 எலக்ட்ரான் அப்படிங்கிறது ஸ்டேபிள் ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து என்ன பண்ணால் ஈஸியாக அந்த எலக்ட்ரானை வந்து விட்டு கொடுத்துரும். ஸோ லோ அயனைசேஷன் எனர்ஜி அண்ட் அதர் ஹை எலக்ட்ரான் அஃபினிட்டி. Clக்கு பார்த்தீங்கன்னாக்கா 17 எலக்ட்ரான் இருக்கும். இந்த ஒரு எலக்ட்ரானை சேர்த்ததுக்கப்புறம் என்ன மாறி அப்படின்னாக்கா 18 எலக்ட்ரானாக கன்வெர்ட் ஆகும். ஸோ எலக்ட்ரான் அஃபினிட்டி வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அயனைசேஷன் எனர்ஜி வந்து சோடியத்துக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்படி இருந்தால் தான் ஒரு அயானிக் பாண்டை வந்து ஃபார்ம் பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ்.